அதே மாதிரி இருமுடியை ஹேண்டில் பண்றது. சபரி யாத்திரையில இருமுடி கட்டியாச்சு அப்படின்னா ஐயப்பன் அந்த இருமுடியில வந்துட்டாருன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. அப்போ இந்த இருமுடிய நீ தலையில வச்சுன்னு போது நமக்கு என்ன தோணும்? ஏதோ ஒரு பைய தலையில வச்சுன்னு போடுதா, தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஐயப்பனை நீ தலையில தூக்கின்னு போறேன்னு அர்த்தம். அதனாலதான் இருமுடி தலையில வச்சாச்சுன்னா யாருக்கும் நமஸ்காரம் பண்ணக்கூடாது. குருசாமியாக இருந்தாலும் இருமுடி தலையில இருக்கும்போது யாருக்கும் நமஸ்காரம் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா? இருமுடி ஐயப்பனுக்கு சமமானது. அதை இன்னைக்கு நான் பல யாத்திரிகளை பார்க்கிறேன். ரயில்வே ஸ்டேஷன்ல அப்படியே வைப்பாங்க. இந்த தங்குற இடத்துல டீ சாப்பிடும்போது அந்த டேபிள் மேல வைப்பான். இதெல்லாம் பண்ணவே கூடாது. வைக்கலாம். இப்போ நம்ம டீ சாப்பிட போறோம் சபரிமலை வழியில அப்படின்னா இருமுடியை மடியில வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல பெட்ஷீட் போட்டு ஒரு நல்ல டவல் போட்டு அந்த டேபிள் மேல அந்த இருமுடியை வைக்கலாம். அப்படி வைக்கிறோம். ஏன்னா இருமுடி என்பது ஐயப்பனுக்கு இடையானது. அதற்கான மரியாதையை நாம் கொடுத்தே தீர